வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திகேயன். நான் கவின் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். இதோட ஃபவுண்டர் திரு கவின் சாரை மீட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். அவர் ஏன் இந்த ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சாரு, அவரோட விஷன் மிஷன் என்னங்கிறதெல்லாம் அவர்கிட்டயே டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். உங்களை பத்தின பேசிக் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க சார். என் பேர் கவின், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன். பை எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இந்த ஜேர்னி யூபிஎஸ்சி ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் இயர் காலேஜ் அப்போ ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ போயிருந்தேன். இன்டர்வியூ போகும்போது இந்த ஹீட் ஆஃப் த இன்டர்வியூ அவர் அப்படியே கேட்டார், ஏர்ஃபோர்ஸ் இல்லைன்னா வேற என்ன? தென் ஐ செட் சிவில் சர்வீசஸ். அதுதான் அந்த மொமெண்ட். ஓகே, எப்படியே நம்ம வாயில இந்த பதில் வெளியே வந்துருச்சு, ஸோ இந்த லைனையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். காலேஜ் முடிச்சேன் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 years ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், மெயின்ஸ் எழுதுவோம், எக்ஸாம் கிளியர் ஆகாது, சைக்கிள் ரிப்பீட் ஆகும், ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், மெயின்ஸ் எழுதுவோம், எக்ஸாம் கிளியர் ஆகாது. இன் பிட்வீன் குரூப் 1 எக்ஸாம் எழுதுவோம், குரூப் 1 மெயின்ஸ் எழுதுவோம், சிஏபிஎஃப் இன்டர்வியூ போவோம், ஃபாரஸ்ட் சர்வீஸ் ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆகும், மெயின்ஸ் எழுதுவோம். ஆல் தோஸ் திங்ஸ் இதெல்லாம் நடந்துட்டே தான் இருந்தது. 2018 வரைக்கும் தோல்வி மேல் தோல்வி தான். 2018 ஏதோ சூழ்நிலை வேலைக்கு போகிறங்கிற ஒரு கட்டாயம். ஸோ 2018 இந்த ப்ரிப்பரேஷன் குவிட் பண்ணிட்டு ஜாபுக்கு போயிட்டேன். ஓகேங்க சார். இந்த யூபிஎஸ்சி ஜேர்னில நீங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? Karthik, see, as I said, almost 10 to 12 years of UPSC journey. Fundamental mistakes என்ன தெரியுமா? See, நானும் இந்த யூபிஎஸ்சி ஃபீல்ட்ல என்ட்ரி எடுத்தேன்ல, சேம் இந்த 22-23 இயர்ஸ் நம்ம காலேஜ் முடிச்சோன்னு நமக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும், அதே மைண்ட் செட்டோட நானும் இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு விஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வென்எவர் எந்த ஒரு எய்ம், ஆப்ஜெக்டிவ், கோல் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும். யூபிஎஸ்சி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகணும், எதற்காக ஆகணும்? ஓகே, சோஷியல் சர்வீஸ் பண்ண நிறைய. வாட் கைண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ்? கேள்விக்கு பதில் கிடையாது. கிளாரிட்டி இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த கிளாரிட்டி. நம்பர் 2, சிங்கிள் எக்ஸாம் ஃபோக்கஸ். வருஷத்துல ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுவோம், யூபிஎஸ்சி மட்டும்தான் எழுதுவோம், மற்ற எக்ஸாம் எழுத மாட்டோம். இப்போ அதே ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சி கிளியரிங் எக்ஸாம் இஸ் 60% நாலேஜ். 60%, 50% தான் நாலேஜ். இன்னும் 50% எனக்கு எக்ஸாம் ஹால் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ் பண்ண தெரியணும் உங்களுக்கு, உங்களோட ஃபியர் மேனேஜ் பண்ண தெரியணும், படிச்சதை ரீகால் பண்ணணும். இது எல்லாமே வந்து நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுத உங்களுக்கு அந்த ஒரு ஹேபிட்டே வரும். நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதலைன்னா, நீங்க வெறுமனே படிச்சீங்கன்னா ஓகே உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், பட் அந்த எக்ஸாம் ஹால் டைனாமிக்ஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இது ஒரு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். நெக்ஸ்ட், இப்ப இந்த ஃபியரை கவர் பண்ண நிறைய பேர் நிறைய டெஸ்ட் பேட்சஸ்லாம் எழுதுவாங்க, பட் அந்த யூபிஎஸ்சி டெஸ்ட் பேட்சோட ஸ்டாண்டர்ட்னா கிடையாது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அந்த ரியல் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க என்னதான் டெஸ்ட் பேட்ச் எழுதுங்க, அந்த ரியல் எக்ஸாம்ங்கிறது டிஃப்ரெண்ட். சரி, நீங்க 10 to 12 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் காத்து, யூபிஎஸ்சி, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்பிஐ, கிரேட் பி, எஸ்பிஐ, ஐபிபிஎஸ்பிஓ, இவ்வளவு எக்ஸாம்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு அந்த எக்ஸாமுடைய ரியல் டைம் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸும் பயங்கரமா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் மிஸ் பண்ணேன். அது நான் பண்ண ஒரு மிகப்பெரிய, நான் மட்டும் கிடையாது, இந்த 10 to 12 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னில நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, நான் எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் நிறைய பேருக்கு மென்டார் பண்ணியிருக்கேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய என்னோட சீனியர்ஸை பார்த்துருக்கேன். அந்த சக்ஸஸ் எடுத்தவங்க யார் சக்ஸஸ் எடுக்க காமனா நான் பார்த்து இந்த 2 ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். அண்ட் நம்பர் 3 இஸ் நோட்ஸ். ரேண்டம் நோட்ஸ் படிக்கக்கூடாது. ஓகே, நாங்களே நம்ம எக்ஸாம் கிளியர் ஆகலையா, நோட்ஸை மாற்றுவோம். இந்த எக்ஸாம் கிளியராக வேற நோட்ஸ் வாங்கிடுவோம், எக்ஸாம் கிளியர் மறுபடியும் வேற நோட்ஸ் வாங்கிடுவோம். நீங்க விதவிதமா நோட்ஸ் நிறைய படிப்பீங்க, பட் இதுவும் கன்சாலிடேட் பண்ணல. ஓகேவா? சி, ப்ரிப்பேரிங் ஃபார் அன் எக்ஸாம் இஸ் லைக் ஒரு கப்பலை வந்து கடல்ல விடுற மாதிரி தான். தேவைப்படும் அந்த கப்பல் வரணும். நம்ம படிக்கிறதுனா கப்பல் மாதிரி, மைண்ட் வந்து கடல் மாதிரி. ஓகேவா? நம்ம பெரும்பாலும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? அந்த கப்பல் அப்படியே விட்டுறோம், நங்கூரம் போட்டு அங்கங்க வைக்கணும். அப்பதான் நமக்கு தேவைப்படும் அந்த கப்பலை கூப்பிட்டா வரும். நாலேஜ் ரீகால் பண்ற விஷயத்த நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க படிச்சது கன்சாலிடேட் பண்ணணும். கன்சாலிடேஷன் பண்ணும்போது தான் இந்த ஒரு கரெக்ஷன் நடக்கும்.
ஸோ இது என்னோட ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகேங்க சார், இந்த ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன? கிரேட். கத்துக்கணும் சொல்லட்டுமா? நீங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒரு கேள்வி, என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க? தப்பு கரெக்ட் தான். அதை நான் ஃபெயிலியரா எடுத்துக்கிட்டேன்னா அது எனக்கு ஃபெயிலியர் கிடையாது. ஓகேவா? அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எக்ஸ்டென்சிவ் டிராவல்ஸ், லிட்ரலி ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா நான் டிராவல் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட். ஒரு சொசைட்டிய ஆன் த கிரவுண்டா இருந்து சொசைட்டியை ஸ்டடி பண்றது, கல்ச்சரை ஸ்டடி பண்ணது, ஹிஸ்டரி, அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், அந்த மக்களோட சைக்காலஜி, இதெல்லாம் ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ற ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இந்த 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 ஃபேஸ்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா அதுதான், மக்களை கத்துக்கிட்டேன். தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, நான் சொன்னேன்ல, இப்ப 2018 ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஜாபுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஜாபுக்கு போனேன்ல, அப்ப அப்பயும் டிராவல் தான். ஓகே. அப்ப வேற கைண்ட் ஆஃப் லேர்னிங். ஓகே. ஹவு டஸ் அன் இண்டஸ்ட்ரி ஒர்க், சப்ளை செயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு காமன் லைஃப்க்கும் இண்டஸ்ட்ரி எப்படி இன்டர் கனெக்டட் ரெண்டும், இந்தியாவோட இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, ரா மெட்டீரியல் சப்ளை எப்படி மூவ் ஆகுது. எஸ்பெஷலி நான் ஒர்க் பண்ணும்போது கொரோனா பீக். ஓகே. 1920 எல்லாம் கொரோனா பீக். அப்ப 2021 வரைக்கும் அப்பெல்லாம் இந்த சப்ளை செயின் எப்படி டிராஸ்டிக்கா அஃபெக்ட் ஆச்சு அதை நான் கண்குள்ள பாத்துட்டு இருந்தேன். அதனால காமன் பீப்புள் லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த ஆல்மோஸ்ட் 12 odd years ஆஃப் இது அந்த ஹோலிஸ்டிக் பிக்சரே எனக்கு ஒரு இது கிடைச்சிச்சு. அதுதான் கிரேட்டஸ்ட் லேர்னிங். ஓகே, சரி, ஓகேங்க சார். பட் கவின் ஐஏஎஸ் அகாடமியா எதுக்காக ஓபன் பண்ணீங்க? அதுவும் இந்த லொக்காலிட்டி. பொதுவா எல்லாரும் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஈரோடு சப்பர்பன் ஏரியால ஓபன் பண்ணிருக்கீங்க. எதுக்காக இங்க ஓபன் பண்ணீங்க? இதுல நீங்க 2 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஏன் கவின் ஐஏஎஸ் அகாடமி ஓபன் பண்ணேன்? சரி, இந்த 10 to 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. இதுல ஒரு ரொம்ப பெரிய லேர்னிங் எனக்கு என்ன தெரியுமா கார்த்திக்? தட் இஸ் 2 things. Number 1, today youth are being pushed to a stage of unemployment. அது வேற லெவல் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வேல்யூ சிஸ்டம் பயங்கரமா டிட்டீரியரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு யூத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் இல்லை, ஒரு மோட்டிவேஷன் இல்லை, அந்த ஒரு புஷ் இல்லை. லைஃப்ல என்ன பண்ணணும், ஒரு விஷன் இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த 2 ஃபேக்டர்ஸையும் சேஞ்ச் பண்ணணும்னா வாட் இஸ் த வே ஒரு வேல்யூ சிஸ்டம் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட நான் போய் சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஓகே, ஆனஸ்டா இருங்க, டவுன் டு எர்த்தா இருங்க, ஹார்ட் ஒர்க்கிங்கா இருங்க, விஷனரியா இருங்க, பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது? ஸோ ரொம்ப டீப் தாட் கொடுக்கும்போது ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், எந்த ஒரு மாற்றமும் சமுதாயத்தில் கல்வியினால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். கல்வியினால் மட்டும்தான் சமுதாயத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது அந்த கல்வியில மாற்றம்? அப்ப யோசிக்கும் ஐஏஎஸ் அதிகாரி நினைச்சா கண்டிப்பா சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம். நிறைய ஐஏஎஸ் அதிகாரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றமா வரும். ரொம்ப சிம்பிள், வேல்யூ எஜுகேஷன். நம்ம சிலபஸ்லயோ கரிக்குலம்ல அது ஒரு பார்ட்டே கிடையாது. அது கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப சிம்பிள் கார்த்திக். என்ஜினியரிங் எதுவுமே வேணாம், யூ ஆர் அக்ரி ஸ்டூடெண்ட். ஓகே, நீங்க வாங்கல 6 months ஒரு எலக்ட்ரிஷியன் கிட்ட ஒர்க் பண்ணுங்களேன், ஒரு மெக்கானிக் கிட்ட ஒர்க் பண்ணுங்களேன். யூ வில் லேர்ன் மோர் தென் வாட் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர் லேர்ன்ஸ் இன் 4 years, ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். ஓகேவா? பட் வேல்யூ எஜுகேஷன் அவ்வளவு ஈஸியா இன்கல்கேட் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம். சொல்லி கொடுக்கறது ஒரு பக்கம், இன்கார்பரேட் பண்றது ஒரு பக்கம், கிறிஸ்டலைஸ் ஆகுறது ஒரு பக்கம். சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வேல்யூ எஜுகேஷன் சின்ன வயசுல இருந்து இந்த கரிக்குலமோட பார்ட்டா இருக்கணும். அது இல்ல. இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது யாருன்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நினைச்சா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதற்காக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் உருவாக்கணும். அதற்காக தான் கவின் ஐஏஎஸ் அகாடமியை தொடங்கணும். ஏன் இந்த மாதிரி லொக்காலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% பாருங்க, நீங்க சென்னையோ கோயம்புத்தூரோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஹை, டியூஷன் ஃபீஸும் ஹை. இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் ஃபார் குட் ப்ரொபோர்ஷன். ஓகே, நம்பர் 2, இது என்னோட இன்னொரு மோட்டிவேஷன், எஜுகேஷன் ஃபார் கேர்ள் சைல்டு. ஓகே, மணி ஒரு பார்ட். அதை தாண்டி
மணி இருந்தாலும் நிறைய வீட்டுல பொண்ணு குழந்தைங்க ஒரு டிஸ்டன்ஸ் அனுப்புறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ வாட் திஸ் லிட்டரலி டிரான்ஸ்லேட்ஸ் பாத்தீங்கன்னா எஜுகேஷன், எஸ்பெஷலி யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் எஜுகேஷன் இஸ் நாட் டெமோக்ரட்டைஸ்ட். ஐ வாண்ட் டு டெமோக்ரட்டைஸ் இட். எல்லாத்துக்கும் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், ஆக்சசபிளாகவும் இருக்கணும். அதனால இந்த லொக்காலிட்டியில கவின் ஐஏஎஸ் அகாடமியை ஓபன் பண்ணோம். ஓகேங்க சார், ஃபீஸ் கம்மியா இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்லதுதான் அது. பட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இப்ப சென்னை கோயம்புத்தூரோட கம்பேர் பண்றப்ப எனக்கு அதே ஸ்டாண்டர்ட்ல இருக்குமா? ஓகே கார்த்திக், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, சரி, ஒரு இடத்துல ஃபீஸ் அதிகமாக சார்ஜ் பண்றாங்க, அது பிரைமரி 2 ரீசன். நம்பர் 1 பாத்தீங்கன்னா அவங்களோட லொக்காலிட்டி. இப்போ ஒரு இன்ஸ்டியூட் சென்னையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதிகமா ரெண்ட் பே பண்ணணும். அவங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு ஹையர் சேலரி பே பண்ணணும். ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில இருக்காங்க, அவங்களுக்கும் ஹையர் ரெண்ட் வரும். காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒரு அர்பன் லொக்காலிட்டியில அதிகம் இல்ல. அட் எண்ட் ஆஃப் தி டே அது எங்க வரும்னா அந்த ஸ்டூடெண்டோட ஃபீல தான் வரும். நாம் இந்த சப் அர்பன் லொக்காலிட்டி லொக்கேட் ஆயிருக்குன்னு நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, தட் இஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாம அஃபோர்டபுளா கொடுக்கலாம். அதுதான் தட் இஸ் வேர் நாம அஃபோர்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். நம்பர் 2 ஃபேக்டர் என்னன்னா மெட்டீரியல். as I said, we do not give too much emphasis on notes and material. கொடுப்போம், எவ்வளவு பேர் மினிமம் தேவை அவ்வளவுதான். we do not run behind knowledge, we run behind consolidation of knowledge. we very firmly believe if your knowledge is consolidated, you will definitely clear the exam. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க எந்த ஒரு போர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பேட்டில் ஆஃப் லாங்கேவாலா 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடந்த போர். நீங்க பாகிஸ்தான் சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் வந்துட்டாங்க, படை, பெரிய படை. அது இந்தியா சைட்ல பாத்தீங்கன்னா பார்டர் 120 சோல்ஜர் தான் இருந்தாங்க. ஆனாலும் நம்ம இந்த 120 சோல்ஜர் ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க அந்த 2000 பேர். இது நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம்ங்கிறது ஒரு போர் மாதிரி தான். அதை ஜெயிக்கணும்னா பெரிய படையை எடுத்துட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை. சின்ன படையே நீங்க எவ்வளவு அழகா ஆர்கனைஸ்டா எடுத்துட்டு போறீங்க, எவ்வளவு கன்சாலிடேட்டடா இருக்குது அந்த படை, அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அதே மாதிரி நிறைய படிச்சா அதை எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இன்னும் மித்ல இருக்கவே வேண்டாம். அந்த மித்தை பிரேக் பண்றதுக்காக தான் நாம இந்த ஒரு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார், கவின் ஐஏஎஸ் அகாடமியோட விஷன் மிஷன் பத்தி சொல்லுங்க. விஷன் நான் சொன்னேன்ல, அதேதான். டெமோக்ரட்டைசிங் எஜுகேஷன் டு ரூரல் புவர் அண்ட் எஸ்பெஷலி கேர்ள்ஸ். பொன் குழந்தைகள் கல்வி கொடுத்தே ஆகணும். கார்த்திக், சி, நாம உலக மேடையில ஒரு குத்து சண்டைக்கு நின்றுட்டு இருக்கோம், ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்களேன், ஒரு பொன் குழந்தைங்க சேஃப்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அப்படி பார்த்தீங்கன்னா 50% ஒர்க் ஃபோர்ஸ் வீட்டில தான் இருக்குது. சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு குத்து சண்டைக்கு ஒரு கையை பின்னாடி கட்டிட்டு மட்டும் போனீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? உலக மேடை அப்படிங்கிற இடத்துல நம்ம நாடு ஜெயிக்கணும்னா 100% முயற்சி போட்டே ஆகணும். ஃபுல் பாப்புலேஷனோட ஃபுல்லஸ்ட் கொடுத்தே ஆகணும். அதுக்கு எல்லாரும் எம்பவர் ஆகணும் கார்த்திக், ஓகேவா? இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்கணும்னு அப்துல் கலாம் 2000ல விஷன் வச்சார். 2020க்குள்ள இந்தியா சூப்பர் பவர் ஆக்கணும் 2000ல ஒரு விஷன் வச்சார். 2020ல இந்தியா சூப்பர் பவர் ஆயிடுச்சுன்னா ஆகல. அந்த கனவை நிறைவேற்றிடணும். பை 2050 இந்தியா சூப்பர் பவர். ஐ மீன் என்னன்னா, அங்க நம்ம யாரையும் டாமினேட் பண்ண வேண்டாம் அந்த வேர்ல்டு ஸ்டேஜ்ல. பட் வாட் இஸ் கரெக்ட், வாட் இஸ் ராங், செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற பொசிஷனுக்கு போயிடணும். இப்ப அதுக்கு போகணும்னா 100% நம்மளோட கொடுத்தே ஆகணும். ஓகே, அதுக்கு 100% அந்த பாப்புலேஷன் நேஷன் பில்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்களுக்கு விஷன் இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும், இது எல்லாமே கொடுக்கணும். இதுதான் ஒரு விஷன் நமக்கு. கவின் ஐஏஎஸ் கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுதான் விஷன். மிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஹஸ் டு பி ஹைலி டெமோக்ரட்டைஸ்ட். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஓகேவா? இன்னைக்கு டேட்ல பாருங்களேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரதுனால மெதுவா நம்ம பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பீப்புள் குறைஞ்சிட்டே போகுது. இன் நேஷன் பில்டிங், எக்கானமி எல்லாமே. அது அப்படி இருக்கக்கூடாது. ஸ்லோலி அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்கில்ஸ் தரணும். அண்ட் there are certain myths in our society. That is, நிறைய மார்க் எடுத்தாதான் நல்லா படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்குக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பர்சனாலிட்டிக்கும் லைஃப் உடைய சக்சஸ்க்கும் லிங்கே கிடையாது கார்த்திக். நீங்க பாருங்க, மார்க் கம்மியா தான் எடுத்து விடுவோம், ஆனா லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்போம்.
ஓகே, ஐ மீன் நான் அதுக்குன்னே வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே, படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். பட் அதுக்குன்னே மார்க் கம்மியா வந்து அவன் முட்டாளோ லெஸ் கேப்பபிள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவலி கேப்பபிள். ஓகேவா? எவ்ரி ஒன்னோட கேப்பபிலிட்டிக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். அவங்க எல்லாரும் வந்து வாழ்க்கையில எம்ப்ளாய்மெண்ட் நான் வாங்கி கொடுக்குறேனோ இல்லையா கார்த்திக், எம்பவர்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஓகே, அகாடமிஸ்ல இருந்து கவின் ஐஏஎஸ் அகாடமி எப்படி டிஃபர் ஆகுது? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னதுதான் எம்ப்ளாயபிலிட்டி. இப்ப யூபிஎஸ்சிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட படிக்க வரானா வெறுமனே யூபிஎஸ்சிக்கு தான் படிப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. இன்னும் இயர் 10 to 12 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் காத்து அது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வச்சிருக்கோம் பசங்களை. எல்லாரும் வந்து வேற வேற எக்ஸாம், எல்லாருக்கும் சிலபஸ் வேற வேற அப்படி கிடையாது. எல்லா எக்ஸாம் 10 to 12 எக்ஸாம் 70% சிலபஸ் ஆல்மோஸ்ட் காமன். இந்த 70% பேஸ் பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். யூபிஎஸ்சியில் தான் வச்சுக்கோங்களேன். யூபிஎஸ்சி ஃபார் எக்ஸாம்பிள் கிளியர் ஆகல, டிஎன்பிஎஸ்சி குரூப்னு அடுத்த 100 டேஸ்ல வருது. 30% டீவியேஷன், தமிழ்நாடு ஹிஸ்டரி மட்டும் தான் எக்ஸ்ட்ரா போர்ஷன், அதையும் கவர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் 50 odd டேஸ்ல. ஓகே, சோ ஈக்குவல் சான்ஸ்ல குரூப் 1 எழுதுவான். அதே மாதிரி குரூப் 2, பேங்க் எக்ஸாம், ஆர்பிஐ கிரேட் பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் அவன் ப்ரிப்பேர் பண்ணிடுவான். ஓகேவா? சோ அவனுடைய பாசிபிலிட்டி ஆஃப் ஹி கெட்டிங் எம்ப்ளாய்டு இன் 1 or 2 years ரொம்ப அதிகமாக, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹி கெட்டிங் இன்டு a கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப அதிகரிச்சு. நம்பர் 1. நம்பர் 2, அகாடமியில வந்து நம்ம அகாடமிக்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, இது நான் அஷூரன்ஸ் தரேன், அவனோட பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆயிரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க நாம வந்து வெறுமனே கிளாஸுக்கான சொல்லி கொடுப்போம் இல்ல, ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் கொண்டு வரோம் கார்த்திக். இப்ப பிலாந்த்ரோபிஸ், அக்ஷயம் ட்ரஸ்ட் அவங்க வருவாங்க. தென் இங்க ஃபார்மர்ஸ் கிட்ட நம்ம நிறைய பேர்ட்ட மீட் பண்றாங்க. மெடிடேஷன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த 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 வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வேணும்னு சொல்றோம் தெரியுமா, அதை கொண்டு வந்து கொடுத்துட்றோம் கார்த்திக். இப்ப இங்க வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் எம்பசிஸ் 2 விஷயத்துக்கு பண்ணுவோம். நம்பர் 1 மொபைல் அடிக்ஷன் குறைக்கிறது. நம்பர் 2 அந்த ஜேர்னலிங், அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்ல, நீங்க டைரியில எழுதுங்க உங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க. அது வந்து நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸா தான் தெரியும். பட் ஆஸ் டைம் கோஸ் பை நீங்க பாருங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்குள்ள. அது உங்க பர்சனாலிட்டியே சேஞ்ச். அதான் நான் சொல்றேன்ல, நான் இங்க உங்களுக்காக எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அகாடமியை நான் தொடங்கல. I am not here to employ you. I am here to empower you. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று மென்ஷன் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? இன்னொன்று என்னன்னா மொபைல் அடிக்ஷனை எப்படி குறைக்கிறது? கிட்டத்தட்ட இன்னைக்கு மொபைல் இல்லாம எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவே பல பேர் வந்து மொபைல் போன்ல தான் பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த மொபைல் அடிக்ஷனை எப்படி குறைக்கிறது? ஓகே கார்த்திக், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா when you become an IAS officer, எதற்காக நீங்க ஓடுறீங்க? நீங்க ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகல இல்ல as an IAS ஆஃபீஸர். சேலரிக்கு மட்டும் போனா பிரைவேட் ஜாபுக்கு போயிருக்கலாம். ஓகேவா? ஏன் இங்க வந்திருக்கீங்க? பவரா, பதவியா? நோ, இட்ஸ் பியாண்ட் தட். ஒரு பர்பஸ் இருக்கணும். சர்வ் பண்ணணும். எப்படி சர்வ் பண்ணணும்? இதெல்லாம் எப்படி இது எந்த புக்ல படிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நாங்க என்ன பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேம்ப்ஸ் கூட்டு போறோம். மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்றோம். இவங்களை வாலண்டியர்ஸை கூட்டு போறோம். இப்ப நிறைய பிலாந்த்ரோபிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறோம். இப்ப என்ன ஆகும் தெரியுமா, யூ வில் நாட் ஒர்க் எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன்ஸ். ஓகே, பலனை எதிர்பார்க்காம செயலே செய்யுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணுவீங்க. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா இப்போ ஹவு அன் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். அது நீங்க இண்டஸ்ட்ரி போய் பார்த்தா தானே தெரியும். ஹவு ஃபார்மரோட ரியல் டைம் ப்ராப்ளம், அது நீங்க ஃபார்மரோட இன்டராக்ட் பண்ணாதானே உங்களுக்கு தெரிய வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விமனோட ப்ராப்ளம் ரியலா என்னன்னு ரியல் டைம் விமன்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒன்லி when you get that real time experience உங்களால இந்த क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ண முடியும். அது நாங்க கொடுப்போம். நம்பர் அண்ட் நம்பர் 2 இஸ் மொபைல் அடிக்ஷன். We are not against mobile usage. I am against mobile addiction. மொபைல்ல யூஸ் பண்ணுங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல. அடிக்ட் ஆகாதீங்க. ஒண்ணுமே மொபைல்ல வெல்பீயிங் ஆப், மொபைல் டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க ஜஸ்ட் 3 to 4 hours நீங்க சிம்பிளி ஸ்க்ரால் தான் பண்ணிட்டு இருப்பீங்க மொபைல். அது வந்து யூஸ்ஃபுல்லா கெயின் பண்றீங்கன்னா பண்றது இல்லை. அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது. இது அட் தி எண்ட் ஆஃப் தி டே எங்க போய் முடியும் தெரியுமா? உங்க பர்சனாலிட்டி டேமேஜ் ஆகுதுல்ல. You are not able to sit in one place. You are not able to concentrate. You are not able to speak on a particular topic for a certain period of time. Okay, இது எல்லாமே வந்து at the end of the day as an IAS officer you must ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த கேஸ்ல இன்னும் டவுட் டீடைல் தெரியணும்.
ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கேஸ் இன்னும் டீட்டெயில் தெரியல, உங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்புறம் எப்படி நீங்க ஒரு எஃபிஷியன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், வாட் எவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க? இது எல்லாமே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், மொபைல் அடிக்ஷன், மொபைல் யூசேஜ் ஸ்டாப் பண்ணல. மொபைல் யூசேஜ் நான் ஸ்டாப் பண்ணு வச்சுக்கோங்க, யூ வில் பி டோட்டலி கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்ட். ஓகே, இட் வில் பி ஃபூலிஷ் இஃப் ஐ சே மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. தட் வில் பி ஃபூலிஷ் ஆக்ட். ஐ அம் ஜஸ்ட் சேயிங் மொபைல் அடிக்ஷனை குறைங்க. தேவையில்லாம் மொபைலை ஸ்க்ரால் பண்ணாதீங்க. ஒரு கண்டென்ட்டை பார்க்கணும், மொபைலை யூஸ் பண்ணுங்க. ஐ எம் மோர் தென் ஹாப்பி. ஃபார் ஆக்டிவ் லேர்னிங் யூஸ் மொபைல் ஃபோன். ஸோ இதுதான் ஆப்ஜெக்டிவ், இதுதான் மொபைல் அடிக்ஷன், இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? சரி, இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ்ட நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆவீங்களா கார்த்திக்? ஒர்க் வித் விஷன், பி விஷனரிஸ். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒண்ணு மட்டும்தான், பி விஷனரிஸ். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டோம், டோன்ட் கோ பிஹைண்ட் சைரன் ஆர் பவர், நோ, ஹாவ் எ விஷன், ஒர்க் ஃபார் தட் விஷன். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் வேற ஆல்மோஸ்ட் எதுவுமே எதிர்பார்க்க. நம்பர் டூ என்னன்னா, இங்க யூ ஆர் நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட், இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பேன். உங்களுக்குள்ள ஒரு ஹார்மனி இருக்கணும். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஜட்ஜ் எனி ஒன். ரொம்ப சிம்பிள். உங்களுக்குள்ள போட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வளர மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்டும் வளர மாட்டான், வேற யாரோ வளர்ந்துட்டு போயிடுவான். இது நமக்கு வரலாறு வந்து ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்துருச்சு. ஓகேவா? சோ இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்க? போட்டி, பொறாமை, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நமக்குள்ள கம்மியா இருக்கணும். we should be very very cooperate, love each other, affection இருக்கணும், அந்த fraternity, brotherhood, அதெல்லாம் அந்த மாதிரி வேல்யூஸ் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும். ஜட்ஜ் பண்ணாதீங்க, தெரியாதவங்க சப்போர்ட் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. சி நாலேஜ் இருக்குல்ல கார்த்திக், நாலேஜ் இஸ் லைக் வாட்டர். உங்களுக்குள்ள நீங்க ஸ்டாக்னெண்டா வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், தண்ணி தேங்கி இருந்து என்ன ஆகும்? பாசம் பிடிச்சு. அதே மாதிரி அந்த தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி நாலேஜ் மஸ்ட் கீப் ஆன் ஃப்ளோயிங். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். அந்த நாலேஜ் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருங்க. இதை மட்டும் தான் நான் இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பிகினர்ஸ் எங்கிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கார்த்திக்? சி இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல வருவாங்களே, ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு ஒரு காலேஜ் மென்டாலிட்டி, ஸ்கூல் மென்டாலிட்டி, எல்லா சப்ஜெக்ட் கம்பார்ட்மெண்டலைஸ்டா படிப்போம். ஹிஸ்டரி தனியா படிப்போம், ஜியாகிரபி தனியா படிப்போம், எக்கனாமிக்ஸ் தனியா படிப்போம். பட் ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரியும், ஹிஸ்டரி இஸ் லிங்க் டு ஜியாகிரபி, ஜியாகிரபி இஸ் லிங்க் டு எக்கானமி, எக்கானமி இஸ் லிங்க் டு என்விரான்மெண்ட். ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். இப்போ இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணி இருக்கா, ஏதோ புக் இருக்குதா அப்படின்னு என்ன கேட்டாங்க, அப்படி எந்த புக்குமே கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் ஒன் புக், தட் இஸ் நியூஸ் பேப்பர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்க ஒரு ஸ்டூடெண்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டு, தி ஆர்ட் ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர். ஏன்னா நீங்க இந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரே நாள்ல மல்டிபிள் ஏரியாஸ் நீங்க கவர் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. ஒரே நாள்ல நீங்க ஹிஸ்டரி படிப்பீங்க, ஜியாகிரபி படிப்பீங்க, எக்கானமி படிப்பீங்க. எக்கானமியோட எஃபெக்ட் என்விரான்மெண்ட் மேல என்ன இருக்குது, என்விரான்மெண்டோட எஃபெக்ட் ஜியாகிரபி மேல என்னது, ஜியாகிரபியோட எஃபெக்ட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது. இந்த இன்டர் கனெக்ஷன் ரொம்ப நல்லா படிச்சுப்பீங்க. இதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் இஸ் தி பெஸ்ட் சோர்ஸ். ஆனா என்ன, நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்? வேர்ட் பை வேர்ட் படிக்கணும், பேஜ் பை பேஜ் அதான் படிக்க முடியாது. டெய்லி ஒரு பேப்பர் வருது, பேப்பர்ல 1008 நியூஸ் இருக்கும், எல்லாமே மனப்பாடம் பண்ண முடியும், பண்ண முடியாது. எப்படி படிக்கணும் நியூஸ் பேப்பரை, என்ன படிக்கணும், என்ன படிக்க கூடாது, இது எல்லாமே வந்து only when you slowly read newspaper, learn the art of reading newspaper, நீங்க இதை மாஸ்டர் பண்ணுவீங்க. இன்னொன்னு என்ன, இந்த 10-12 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இது எல்லாத்துலயும் ஒரு விஷயம் நீங்க காமனா பார்த்தீங்க, தட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், தட் இஸ் கண்ட்ரோல் ஓவர் இங்கிலீஷ். ஓகேவா? நீங்க எந்த எக்ஸாம் எடுத்துக்கோங்க, எக்ஸாம் யூ மஸ்ட் ஹேவ் டீசென்ட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அந்த டீசென்ட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் கிராமர், அதை பத்தி நான் பேச வரேங்க. டே டு டே யூசேஜோட இங்கிலீஷ் இருக்குல்ல, பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட், அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. இங்கிலீஷ் யூஸ் பண்றோம்ல, பேசுறோம்ல இங்கிலீஷ்ல, ஒரு பெரிய பேசேஜ் எழுதி இருக்கான், அதுல என்னதான் சொல்ல வரா, இந்த கமாண்ட் வந்து நமக்கு நியூஸ் பேப்பர் படிக்க தான் வரும். ஸோ டு ஸ்டார்ட் வித் த பெஸ்ட் சோர்ஸ் இஸ் நியூஸ் பேப்பர். ஓகேங்க சார், இன்னைக்கு யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் கிட்ட என்ன குவாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க? குட், சி இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட், குவிக் லேர்னர்ங்கிறதுலாம் வேண்டாங்க. ஓகேவா? எனக்கு 3 குவாலிட்டிஸ் வேணும். பி பேஷனேட், ஒரு விஷன் இருக்கணும்,
அந்த விஷன் அச்சீவ் பண்றதுக்கான பேஷன் இருக்கணும். ஓகே, இப்போ யாரோ என்கிட்ட கேட்ட உங்களுக்கு என்ன பேஷன் இருக்குன்னா, எனக்கு இந்த தாய் நாடு ரொம்ப பிடிக்கும், இந்த மண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா, அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். ஓகேவா? ஸோ எனக்கு அது ஒரு விஷன், எனக்கு அது ஒரு பேஷன். ஓகேவா? ஸோ எது நடந்தாலும் என் தாய் நாடு தாய் மண்ணை வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். அப்படி ஒரு விஷன் வேணும், அப்படி ஒரு பேஷன் வேணும். நம்பர் 2 செல்ஃப் பிலீஃப், தன்னம்பிக்கை. பேஷன், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லையா, அது ரெண்டாவது. தன்னம்பிக்கையோட வாங்க. அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒழுக்கம், டிசிப்ளின். பேஷன், விஷன், தன்னம்பிக்கை, ஒழுக்கம். இந்த 3 இருந்தா போதும். இந்த 3 குவாலிட்டிஸ் எடுத்துட்டு வாங்க, உங்களை ஐஏஎஸ் ஆபீசர் உருவாக்க என்னுடைய பொறுப்பு. ஓகே சார், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் அப்ளிகேஷன் வருது, ஒரு 1000 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க, மீதி பேர்லாம் ஃபெயிலியரா இருக்கு. என்ன ஒரு மேஜர் ரீசனா நினைக்கிறேன்? கார்த்திக், ஃபெயிலியர் இஸ் an essential part of life. ஓகேவா? நீங்க நேச்சர்ல எங்க வேணாலும் எடுங்களேன், நீங்க ஒரு 3 மேங்கோ சீடு போடுங்க ஒரு இடத்துல, அதுல பார்த்தா ஒண்ணுதான் வரும். ஓகேவா? அந்த அந்த நேச்சர், எவ்ரிதிங் தட் காட் ஹஸ் given, நாங்க சக்சஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் மோர் தென் 15 to 20%. லைஃபும் அப்படிதான். ஓகேவா? ஸோ ரீசன்ஸ் கேன் பி மல்டிபிள். ஓகே, ரீசன்ஸ் கேன் பி மல்டிபிள். லக் ஒர்க் ஆகாம இருக்கலாம், நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க, ஒரே ஒரு கேள்வி படிச்சுட்டு போயிருக்க மாட்டீங்க, அந்த ஒரு கேள்வி வந்திருக்கலாம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அன்னைக்கு உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கலாம். மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கார்த்திக். அதனால ஃபெயிலியருக்கு என்ன ரீசன், அவன் படிக்கலையா, அவன் ஒரு 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 சின்சியரான ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. hundreds of reasons for failure. But the bigger question is how to deal with failure. இப்ப அதுக்கு தான் நான் சொன்னேன் டிசிப்ளின், ஒழுக்கம், விஷன், பேஷன். Failure is not a crime. Failure is nothing to be worried about. தவறு செய்வது குற்றம் கிடையாது, அது வெற்றிக்கான பாதை. நீங்க யார் லைஃப்ல எனக்கு பெரிய ஆட்களா இருப்பாங்க, அவங்க நீங்க பாருங்க லைஃப்ல பெரிய பயங்கர ஃபெயிலியர்ஸ் அவங்க அண்டர்கோ பண்ணிருப்பாங்க, பெரிய பெரிய ஃபெயிலியர்ஸ் அவங்க அண்டர்கோ பண்ணிருப்பாங்க லைஃப்ல. ஸோ லைஃப் இஸ் நாட் அபவுட் winning every war that you fight. It is about how do you face your challenges. ஒரு ஃபெயிலியர் உங்களை கீழே தள்ளி விடும், அந்த அந்த கீழே விழுந்துருவீங்களா, அதை மீட்டு எப்படி எந்திரிச்சு வரீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்காக நாங்க இங்க ஒரு சில சர்டன் விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணுவோம். பேசிக் டிசிப்ளின், உங்களுக்குள்ள ஒரு குரூப் டீம் மென்டாலிட்டி, உங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், போட்டி இருக்கக்கூடாது. யூ ஷுட் சப்போர்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் இங்க. நீங்க 60-70 ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வீழ்ச்சி சந்திச்சுட்டாருனாலும் நீங்க சந்தோஷப்படக்கூடாது. நாம ஜெயிச்சிட்டோம்ல, அவன தோல்வியோ வீழ்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. எப்பவுமே தூண் கொடுத்து நில்லுங்க. இன்னொருத்தங்க நீங்க தூணா நிக்கணும் நீங்க எப்பவுமே. ஏன்னா ஹி ஆர் ஷீ நமக்கு சகோதரன் சகோதரி தான். இன்னைக்கு நாம ஜெயிச்சிட்டோம், நாளைக்கு நான் விழமாட்டோங்கிறது உறுதி எதுவுமே கிடையாது கார்த்திக். இட்ஸ் லைஃப். இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது இதெல்லாம் பெரிய சக்சஸே கிடையாது. வருஷத்துக்கு 1000 பேர் கிளியர் பண்றான் யூபிஎஸ்சி எக்ஸாம். ஓகே, நீங்க ஆல் இண்டியா ரேங்க் 1 ஒருத்தன் தான் இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் 1, அடுத்த வருஷம் இன்னொருத்த ஆல் இண்டியா ரேங்க் 1 ஆயிடுவானே, அதுக்கு அடுத்த வருஷம் மறந்துடுவாங்க யார் ஆல் இண்டியா ரேங்க் 1. ஸோ இஃப் when someone has failed in this exam, he has not lost anything significant. At the same time all India rank 1 அவனும் பெருசா கெயினும் பண்ணல. It's only a matter of time. Okay, so அதான் சொல்லுவாங்கல்ல, இதுவும் கடந்து போகும். So failure, this is the magic mantra to face failures. ஓகே சார், அந்த லோகோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த லோகோ கார்த்திக், இந்த இன்ஸ்டியூட் நான் தொடங்கினேன்ல, அப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு அகாடமி தொடங்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணல. இது எனக்கு ரொம்ப பெரிய பேஷன் கார்த்திக். அதான் நான் சொன்னேன்ல, இந்த 12 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் டெல்லியில இருக்கும்போது, டெல்லியில இருந்து இந்த கோயம்புத்தூர் ஃபிளைட் லேண்ட் ஆகும், அந்த ஃபீல் இருக்குல்ல, அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கார்த்திக். நம்ம ஊருக்கு வந்திருக்கோம், அந்த
கோயம்புத்தூர்ல நம்ம ஊருக்கு வரணும், அந்த பெருமநல்லூர்ல அப்படியே வண்டி உள்ள வரும். அப்போ ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பட் நான் என்னன்னா, நம்ம ஊருக்கு வரும்போது நான் பாக்குறேன், இந்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, வீட்டுல சும்மா இருக்காங்க, டைரக்ஷன் இல்லை. சோ இதெல்லாம் மாத்தணும். இது ஒரு ஓவர் நைட்ல வந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டே கிடையாது. நிறைய யோசிச்சு அதோடைய ஒரு அவுட்கம் தான் இந்த லோகோ. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். இது இந்த டிஷர்ட் இருக்கிற டார்க் நேவி ப்ளூ ஆர் பிளாக் டார்க், இதுன்னா அந்த சமுதாயத்துல நம்மளோட இளைஞர்கள் இருட்டுல எப்படி காணாம போயிடுறாங்க, அதுதான் இது சிக்னிஃபை பண்ணுது. அண்ட் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து இந்த லைட் ஹவுஸ் கடற்கரை விளக்கம். இது எதுக்குன்னா இந்த புக்ஸை வச்சு கட்டியிருக்கோம். இது புக்ஸ், இது ஈச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் a book. And on top there is a graduation cap. இதுக்கு என்ன மீனிங்னா, நம்மள மாதிரி படிச்ச பட்டதாரிகள் வந்து சமுதாயத்துக்கு வழிகாட்டியா இருக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லுவேன்ல, அடிக்கடி நான் கிளாஸ்லயும் சொல்றேன், இங்கேயும் நான் இந்த விஷயத்த சொல்றேன். நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா எப்படியாவது கரை சேர்த்திடுவேன். அவங்க உங்களை நடு கடல்ல விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ரொவைடட் யூ டூ மஸ்ட் கோஆபரேட். ஓகேவா? அது உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், வாழ்க்கையில ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும். அது இருந்தா போதும், எப்படியாவது நான் கரை சேர்த்திடுவேன். அதை வச்சுதான் இந்த ஒரு லோகோவே டிசைன் பண்ணோம் கார்த்திக். ஓகே, சூப்பர் சார். ஓகேங்க சார், மிகப்பெரிய கனவுகள் வச்சிருக்கீங்க, அதுக்கு படைகள் 100 தேவைப்படுது. நாங்களும் அதுல ஒரு பாட்டா இருக்கோம். பார்த்திருக்கிற ஆஸ்பிரன்ஸும் படைகளா மாற இருக்காங்க. இந்த கனவு கோட்டையை நிஜ கோட்டையை மாத்தி இந்தியாவை கண்டிப்பா வளர சேர்க்கிறோம் சார். நன்றி. நன்றி. கவின் ஐஏஎஸ் அகாடமி தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் போடுறோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி.